Hello guys, welcome to Ira's Home Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கும் அதோட ப்ரானும் சேர்த்து ஒரு சூப்பரான தொக்கு தாங்க. இறால் ஆட் பண்ணுறதால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. ஸோ இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 1 மினிட் அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுலேருந்து நல்ல அரோமா வருங்க. ஸோ அந்த வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் இறால் சேர்க்க போகிறேங்க. இறாலுக்கு மெஷர்மெண்ட் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு இறால் தான் சேர்த்துருக்கேன். ஒரு நான்வெஜ் வாசத்துக்காக தான் இந்த நான்வெஜ் ஆட் பண்ணுவாங்க. காயோடு இந்த நான்வெஜ் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மஞ்சப்பொடியும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேருந்து இறால்லேருந்து தண்ணிலாம் வெளியே வரும். ஸோ அந்த தண்ணிலாம் நல்லா சுண்ணுனதுக்கப்புறம் நம்ம இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்க போகிறோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ட்ரை மசாலாஸ் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் மீடியமாக தான் காரம் சேர்ப்போம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 kg அளவுக்கு சேப்பங்கிழங்கு உரிச்சு வாஷ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு 2 ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேங்க. ஸோ பத்தையாக சொல்ல போனால் ஒரு 2 பத்தை எடுத்திருப்பேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் காய் அதிகமாக வேக வைக்க மாட்டிங்கன்னா இந்த 1 கப்பே கரெக்டாக இருக்குங்க. ஸோ நாங்கள் ரொம்ப அதிகமாக வேக வைப்போம். ஸோ அதனால இந்த 2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுக்குங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஸோ நார்மலாக பாயில் பண்ணுறவங்க ஒரு 2 விசில் கொடுத்தா கரெக்டாக இருக்குங்க. ஸோ என்ன மாதிரி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு பாயில் பண்ணுறவங்க ஒரு 3 விசில் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக்கர்லேயே விட்டுருங்க. சூப்பராக வந்துடும் பாருங்கள். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ விசில் வந்துருச்சு. எக்ஸாக்டாக 3 விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு தாங்க ஓப்பன் பண்ணேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது. நான் அதிகமாக வேக வைக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பாட்டில் மேஷ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள் எந்த மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா. அப்படியே கையிலே பிசைஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக இருக்கிற இந்த கிரேவியை இன்னும் கொஞ்சம் திக்காக போகிறேங்க. ஸோ திக்காக்கி நம்ம அப்படியே சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எண்ணெய்லாம் மேலே தெரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சேப்பங்கிழங்கு இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தொக்குக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஸோ எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஸோ ப்ரான் சேர்த்துருக்கிறதால இது நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நான் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கும் இது செம்ம காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.